மதுரை தோப்பூர் அருகே அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி மருத்துவமனை நிர்வாகம் விண்ணப்பித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்கலாம். ஷெர்லி, சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த நிலையில் இருக்கிறது? அதில் குறிப்பிட்டிருப்பது என்ன? எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான பணிகள் எந்தெந்த கட்டங்களை நோக்கி நகர்ந்து வருகின்றது? சொல்லுங்க. தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என்று கடந்த 2015ஆம் ஆண்டே அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து 2018ஆம் ஆண்டில்தான் இது மதுரை தோப்பூரில் அமையப்படும் என்றும் சுமார் 224 ஏக்கர் பரப்பளவு இது அமையிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பல்வேறு கட்டங்களாக இந்த பணிகள் என்பது நடைபெற்றாலும் அது தொய்வை நோக்கியே இருந்தது. குறிப்பாக ஆமை வேகத்தில் இந்த பணி என்பது நடைபெற்றது. கிட்டத்தட்ட அங்க எந்த ஒரு கட்டுமான பணிகளும் துவங்கப்படாமல் இருந்தது. இது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களும் எழுந்து வந்தது. இந்த நிலையில் இந்த தினம் மதுரை தோப்பூர் அருகே அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிக்காக சுற்றுச்சூழல் அனுமதி கோரி எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் என்பது விண்ணப்பிக்கிறது. தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடம் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட இந்த மருத்துவமனை என்பது சுமார் 221 ஏக்கர் பரப்பளவில் அமைய இருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனை அமையும் பட்சத்தில் இங்கு உள்நோயாளிகள், வெளிநோயாளிகள், அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் மருத்துவக் கல்லூரி, நர்சிங் கல்லூரி உள்ளிட்ட பணியாளர்களுக்கான குடியிருப்புகள் ஆகியவையும் அமைய இருக்கிறது. எனவே அதற்கான கட்டுமான பணி நடைபெற இருப்பதற்கு முன்பாக அதற்கான சுற்றுச்சூழல் அனுமதிக்காக இந்த விண்ணப்பம் என்பது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அனுமதி வரும் பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கும். மோகன், விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி.